தாவீது சொல்றாரு பாருங்க, என் வலதுகை தொழிலை மறப்பதாக. எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை, தேவ பிரசன்னத்தை நான் மறந்தால் என் வலதுகையுடைய தொழில் மறப்பதாக. வலதுகையில் என்ன தொழில் இருக்குங்க? என்ன தொழில் செய்யுங்க சொல்லுங்க எனக்கு. எழுதுறீங்களோ இல்லையோ, சாப்பிட்றோங்க, எழுதுறோம், ஏதாவது பொருள் எடுக்கிறோம், மெயின் என்னதுக்கு பயன்படுத்துங்க? எல்லாரும் சொல்லுங்க. இப்ப ஆண்டு என்ன சொல்றாருன்னா, எருசலேமை யாராவது மறந்தா, எருசலேமை எந்த நேரத்தில் எப்ப மறந்தாலும் சாப்பிட்றத மறந்துரு. அது ஒரு தொழில். சாப்பிட்ற தொழிலை மறந்துரு, மறப்பார். அல்லது வலதுகை செயல், வசனம் சொல், வலதுகை செயல் இழக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை நல்லா இருக்குது, திடீர்னு கை வராம போச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஏதாவது எடுத்து சாப்பிட்றதுக்கோ ஏதாவது எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் யோசிங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கும், எவ்வளோ கஷ்டமா. கொஞ்சம் யோசிங்க. உங்க வலதுகையுடைய வேலை என்ன? உங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி இருப்பீங்க, அல்லது நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, அல்லது உங்களுக்கு தேவையான காரியங்களாம் அந்த வலதுகையில செய்றீங்கல்ல. இந்த வலதுகையுடைய தொழில் மறந்தா என்ன நடக்கும்? தேவனை மறக்கிறவர்கள், தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய ஆலயத்தை ஏனோ தானோ என்று நினைத்து மறக்கிறவருடைய அந்த வலது கை என்னவா, அது தொழில் அற்று போகுமா. அதான் சொல்லுகிறான், எருசலேமே என்னை மறந்தால் பலகரம் செயலிழக்கும். சொல்லுங்க, எருசலேமே உன்னை மறந்தால் பலகரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு, நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு, நாவு ஒட்டிக்கொள்ளும். என் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உமை மறவே. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவரே உம்மை மறவே. எருசலேம் மேலான சந்தோஷம். அது உங்கள் வாழ்க்கையில எது சந்தோஷம் கொடுக்கிறது இல்லையோ, எருசலேம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். எருசலேமின் வாழ்வு சுகமாய் இருக்கும். எருசலேமிலே சுகமாய் தங்கி வாசம் பண்ண முடியும். எருசலேம் தேவன் வாசமாய் இருக்கிற பிரசன்னம் நிறைந்த இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எருசலேமை மறந்தால் என்னுடைய வலதுகை செயலிழந்து போகும். சாப்பிடுற சாப்பாடு கூட கிடைக்காது. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தரை ஆராதிக்க மனம் இல்லை, ஆராதிப்பதற்கு எண்ணங்கள் இல்லை. சின்ன சின்ன பலவீனங்கள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் அதை சாக்காட்டிட்டு எப்படியோ போய்க்கலாம், ஏதாவது நாளைக்கு எங்கேனாலும் சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள தேசத்திலே உயிரோட வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆராதிக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேருக்கு வேலை, பாரம்பரியம், அது இது, ஓய்வு நாள்ல கர்த்தரை துதிக்கிற நாள்ல தான் தங்கள் சொந்த இஷ்டங்கள், சொந்த விருப்பங்களை நிறைவேற்றி கர்த்தரை மறந்துடுறாங்க. அவங்க தெரியல தன்னுடைய வலதுகை செயலிழந்து போகுது என்பதை தெரியாம இருக்காங்க. அதனாலதான் அநேகர் கர்த்தரை மறந்து ஆராதிப்பதில்லை. அந்த ஆராதனையில கூட எத்தனையோ பிரச்சனை, குழப்பங்கள், எத்தனையோ போராட்டங்கள். காரணம் என்ன? நான் எருசலேமை நான் ஆராதிக்கிறவன், எருசலேமாய் இருக்கிறேன். பரிசுத்தாவின் வந்தபொழுது நான் சொன்ன சீஷரை பார்த்து, நீங்கள் பரிசுத்தாவின் பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற எருசலேமிலே காத்திருங்கள். உங்களுக்குள் பரிசுத்தான் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவன் வாசமாய் இருக்கிற, தேவன் வாசம் பண்ணுகிற எருசலேமாய் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கையை உயர்த்தாம அல்லேலூயா சொல்லாதீங்க. கர்த்தர் நல்ல கைகளை வைத்திருக்கிறார். உங்கள் வலக்கரம் நன்றாக செயல்படுகிறது, உங்கள் இடதுகரம் நன்றாக செயல்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு டாக்டர் சொன்னாங்க, ஸ்கேன் பார்த்துட்டு, நீ இடதுகை தூக்க கூடாது, நீங்க ரொம்ப தேஞ்சிருச்சு, ரொம்ப டிரைவிங் ரொம்ப பிளான் பண்ணிருக்கீங்க, அதனால எனக்கு இந்த பக்கமே அப்படியே திருப்பி பார்த்து பண்ணுங்க. நாங்க ஒரு 25 நாள் கஷ்டப்பட்டு தான், ஆனா சொன்ன நாள்ல இருந்து எல்லா வாரம் கையை உயர்த்தி உயர்த்தி தான் கர்த்தரை ஆராதிச்சேன்.
எங்க சொல்ல முடியும், கர்த்தரனை பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவன். எருசலேமே, நீ தேவனை மறந்தால் வலது கை அல்ல, எல்லா கையும் செயலடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு எருசலேமை பற்றி சொல்லிக் கொடுங்கள். எருசலேம் என்றால் அது தேவன் பிரசன்னமாயிருக்கிற தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. போனால் உங்க மேல ஒட்டாது, என் நாவு என் மேல்வாயோடு என் மேல் ஒட்டிக்கொள்ளும், வேற என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். அப்படின்னா நீங்க வாயை திறக்க முடியாது தம்பி. உங்க மேல ஒட்டிக்கிட்டா யாராவது வந்து பெற்று எடுத்துடலாம். அவட உங்க மேல்வாயோட ஒட்டிக்கிச்சுன்னா எந்த டாக்டராலையும் முடியாது. அப்படின்னு என்னாச்சுன்னா ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம். அதான் சீக்ரெட். அப்படியே ரகசியமா சொல்றாரு. நீ செத்து போயிட்டேன்னு சொல்லாம பாரு என்ன சொல்றாரு, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு. தாவீது என்ன எழுதுறாரு பாருங்க. அவர் எப்படி கமிட் பண்றாருன்னா, எல்லா நிகழ்ச்சியிலும் முக்கியமான மகிழ்ச்சியிலும் எருசலேம் தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வேற எதுவும் உங்களுக்கு முக்கியத்துவம் வரக்கூடாது. நல்ல தீர்மானங்க விசுவாசிகளே. ஞாயிற்றுக்கிழமை நாளில் வீடு பிரதிஷ்டை அல்லது காது குத்து ரொம்ப முக்கியமானவங்க, தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி போகாதீங்க. உங்களுக்கு தெரியாத சம்பவங்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியாத சம்பவங்கள் நடக்கும். போனது போகட்டும். இன்னும் அஞ்ஞானிகளை போல அறியாதவர்களை போல ஏனோ எப்படியே போகணும், ஒரு பாட்டு பாடணும், காணிக்க போட்டுட்டா கர்த்தர் பிரியமா இருப்பார், டக்குன்னு வேகமா போயிட்டு வேகமா வந்துடலாம். இந்த கதையெல்லாம் நடக்காது. எருசலேமை மறந்தால் வலதுகை செயலிழந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எனக்கு தெரியல, ஆண்டவர் சொல்ல நான் பேச வந்த சப்ஜெக்டே வேற, ஆனா கர்த்தர் எனக்கு இது போட்டுட்டே இருந்தாரு. அதனால சொன்னேன், ஆகவே கர்த்தர் முக்கியமான மகிழ்ச்சி, எருசலேமின் முக்கியமான ஒரு இடம், அதை அதிகமா எண்ணணும். உங்கள் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அந்த முக்கியத்தை சொல்ல வரேன். தேவ மனிதர்களே, தேவ பிரசன்னம் எவ்வளவு முக்கியமா இருந்து சொல்ல வருகிறேன். எப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களை விடுவித்தார், செய்தார் என்று சொல்லுகிறேன். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் முக்கியம். வாலிபர்களே, தம்பி, தேவ பிரசன்னம் முக்கியம். உனக்கு என்ன பலவீனம் வந்தாலும் வந்து சர்ச்சில் கடை செத்தா பரவாயில்ல, சர்ச்சில் சாகுறேன் சொல்லி பாரு, கர்த்தர் உயிர்ப்பிப்பா. என் சரீர பலவீனமா இருக்கு, கர்த்தர் ஆராதிக்க சொல்லாதீங்க, என்ன தூக்கிட்டு போய் சர்ச்சில் போடுங்க. திமிர்வாதக்காரன் அதான் செஞ்சாங்க. எங்கெல்லாம் இயேசு இருந்தாரோ கூரையை பிரிச்சு உள்ள இறக்குனாங்க. இயேசு திமிர்வாதக்காரனை சுஸ்தமாக்கினார். 4 பேர் சுமந்துட்டு வந்தாங்க, போகும்போது தனியா நடந்து போனான். அதான் எருசலேம். ஆமென், ஆமென். என் மேல்வாயோட ஒட்டிக்கொண்டா என்ன பேச ஆரம்பிச்சு ஒன்றும் பேச முடியாது. என்னவெல்லாம் சொல்ல நினைக்கலாம். அப்ப எல்லா என்ன முக்கியமான நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், ஹலோ, உங்க பிசினஸ்ல என்ன முக்கியமான நேரங்கள் வந்தாலும், நீங்கள் எருசலேமுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என் வாழ்க்கையில என் வாழ்க்கை தான் செஞ்சேன். எங்க சின்ன வயசுல செஞ்சதுனால 18 வயசுல இந்த வேதத்தை தூக்க ஆரம்பிச்சேன். நான் 18 வயசுல ஒரு நாளும் ஆண்டவர் எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகள், வறுமைகள், தரித்திரங்கள், பற்றாக்குறைகள், ஐயோ கண்ணீரின் வாழ்க்கை இருந்தது. ஆனால் இந்த வேதம் நம்மை கைவிடவே இல்லை. இன்றைக்கும் உலக தலைவர்கள், உலக மக்கள் பல நாடுகளிலே கர்த்தர் மகிமையாக வைத்திருக்கிறார். ஆமென். பஹாமா தேசத்துக்கு நான் போனேன், உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் பஹாமால அந்த ஊருக்கு போறதுக்கு விசா எடுக்கணும். அது வந்து யூகே தான் விசா கொடுப்பாங்க. ஆனா அமெரிக்கா விசா தான் ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து அமெரிக்கால இருந்து, புளோரிடால இருந்து கொடுத்தாங்க. நான் போய் நிக்கிறேன். 20 எம்பிக்கள், 20 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், 20 எம்பிக்கு வந்திருந்தாங்க. அதுல 2 பேர் மினிஸ்டர்ஸ். அதுல பிஷப் ஒருத்தர் வந்திருந்தார், ஆர்ச் பிஷப். நம்ம தான் அவரை ஆர்ச் பிஷப் பண்ணணும் மலேசியால. அப்ப ஐ எம் நாட் வர்தி. ஆனா எருசலேமை மறக்காம எல்லா முக்கியமான நிகழ்ச்சிகளிலும் நான் எருசலேமாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிரசன்னமாய் இருக்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த வார்த்தைக்காக நான் என்னை அர்ப்பணித்து நடப்பேன் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் அறியாத தேசங்களிலே உங்களை அறிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன தீவு, சுற்றிலும் கடல், கோவிட்ல பயங்கரமா பாதிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கு தேசமே. அந்த நேரத்தில் போய் நான் இறங்குற உள்ள. ஆனால்
கர்த்தர் நீங்கள் எருசலேமை நேசித்தால் எல்லா மகிழ்ச்சியிலும், எல்லா முக்கியமான மகிழ்ச்சியிலும் எருசலேமை அதிகமாக எண்ணினால் கர்த்தர் உங்கள் வாயை பாட வைப்பார், உங்கள் நாக்கை பாட வைப்பார். கையவர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவம் எருசலேமாய் இருக்க வேண்டும். வலது கை செயல்பட வேண்டும் என்றால் எருசலேமை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சுகித்திருக்க வேண்டும் என்றால் எருசலேமை நினைத்திருக்க வேண்டும். ஆமென். எருசலேம் தேவனுடைய ஆலயம். இந்த எருசலேமிலே முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோராக மாறுகிற காலம் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். முந்தினோர் பிந்திடுவாங்க, பிந்தினோர் முந்திட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது. தான் அந்த காலத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் யாரையும் நம்ம ஐஸ் வச்சு பார்ஷியாலிட்டி பண்ணி இவங்க தான் முக்கியம் அவங்க தான் இல்ல. தேவ புல்பிட்லன்னு சொல்றேன். இன்றைக்கு காலையில் 6:30 மணி பைபிள் நான் கீழே வைக்கும் பொழுது 6:32 ஆண்டவர் என்ன நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் திட்டத்தை புரிந்து கொள்ளாம ஏதோ ஒரு சின்ன ஒரு ஈகோக்காக நான் வாழல, ஏதோ சின்ன ஒரு பிரச்சனைக்காக நான் வாழல. எல்லாவற்றையும் நான் எல்லா சூழல்களிலும் எருசலேமை முக்கியமாக நான் நினைக்கும் பொழுது என் வலது கையின் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். என் வலது கையில சாப்பிடுற சாப்பாடு ஆசீர்வாதமா இருக்கும். என் வலது கையில செய்யற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதமா இருக்கும். கையை உயர்த்தி வலது கையை உயர்த்தி சொல்லுங்களேன். வலது கையை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எருசலேமை எவ்வளவு நினைக்கிறீங்களோ, நான் ஒரு எருசலேமா இருக்கிறேன், நான் ஒரு தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரமா இருக்கிறேன் என்று உங்களை எப்பொழுதெல்லாம் வெளிப்படுத்துகிறீர்களோ கர்த்தர் உங்கள் வலது கையின் தொழிலை, வாழ்க்கையை, குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சுகத்திருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள். எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகமாயிருப்பார்கள். உங்களையே நீங்க நேசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அதான் சொன்னார், உன்னை போல பிறந்த நேசிரு, உன்னை நேசி. கண்ணாடி பார்த்து உங்களை பார்த்து ஓங்கி அரைஞ்சுக்கிறீங்களா? இல்லாட்டி இதெல்லாம் ஏதாவது எடுத்து குத்திக்குவீங்களா? எனக்கு இது கருப்பா இருக்கு குத்தி எடுத்துருவீங்களா? எப்படிங்க அது என்ன டெக்னிக்கா பண்ணணும், என்னெல்லாம் பண்ணி அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்து இல்லை? ஏன்னா என்னுடைய சரீரம் காயமாயிடக்கூடாது இல்லை, என் சரீரம் பாதிக்கப்படக்கூடாது இல்லை. ஏன்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேமை நேசித்தால் உங்கள் வாழ்க்கை சுகித்திருக்கும். அப்ப உங்களை நீங்களே நேசிக்கணும். சொல்லுங்க, என்னை நான் நேசிப்பேன். யார் எப்படி போனாலும் பரவாயில்ல. சொன்ன இல்ல, ஆண்டவர் உங்களை நேசிக்க நீங்க நேசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களை வித்தியாசமா பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. வாட் இஸ் தி வொர்க் ஆஃப் ரைட் ஹேண்ட்? கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. வலது கையுடைய வேலையெல்லாம் என்ன? நல்ல பிள்ளைகள்லாம் எழுதுவீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க, உங்களுடைய ஸ்கூல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. கம்ப்யூட்டர்ல ரொம்ப முக்கியமா அந்த கை பயன்படும். இது லேசா பயன்படும், இது அதிகமாக பயன்படும். ASDFGH அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு காலத்தில் படிச்சது. அப்ப என்ன சொல்றேன்னா, கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த கையை மாத்திரம் இல்லாட்டி எத்தனையோ யூடியூப்ல பாருங்க, 2 கை இல்லாம இந்த கால் பெருவரலையும் அத்தனை பண்ணி எத்தனையோ பேர் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வலது கையின் தொழிலை ஆசீர்வதிக்கிறவர் என்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எருசலேமின் தேவனாய் இருக்கிறார். எருசலேமிலே சாட்சியாய் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை எருசலேமிலே சாட்சியான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க வாலிப தம்பிகள். நான் என் வீட்டுக்குள்ள சாட்சியாய் இருப்பேன், என் சபைக்குள்ள சாட்சியாய் இருப்பேன், என் ஜனங்களுக்குள்ள, என் விசுவாசிகளுக்குள்ள சாட்சியாய் இருப்பேன். அதற்காக தான் கர்த்தர் என்னை எருசலேமாய் வைத்திருக்கிறார். நான் யூதாவுக்கு போக விரும்புறேன், என் சமரியாவுக்கு போக விரும்புறேன், எல்லா நாடுகளுக்கும் பிரயாணம் பண்ண விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நான் எருசலேமிலே என் சொந்த இடத்திலே கர்த்தர் என்னை சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கடைசி காலம். கர்த்தர் எருசலேமை குறித்து, தமது சபையை குறித்து பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை என்றால் கட்டடம் அல்ல, கட்டடம் அவசியம். நீங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு கட்டடம் அவசியம். ஆனால் இங்கே கூடி வந்திருக்க நீங்கள் தான் முக்கியமானவர்கள். கட்டடம் முக்கியமானது அல்ல. You are the precious one. நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்குள்ள எருசலேமின் சுகம் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 2:2 வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமையிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதியிலும் அதற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, வாயை திறந்து சொல்லுங்களே. உங்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, உன்னை குறித்து தான் சொல்லுகிறது.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொடுமுடி மலை, பர்வதனா மலை, சொல்லுங்க. பர்வதனா எல்லா மலைகள் உலகத்துல மனுஷன் எந்தெந்த மலையை நோக்கி எங்கெல்லாம் அற்புதம் நடக்கும், எது நடக்கும் சொல்லி எத்தனையோ மலைகளுக்காக பிரச்சனை பண்ணி எதையோ ஆராதிக்க போனோம். ஆனால் எல்லா மலைகளுடைய ஒரு பெரிய மலை உங்களுடைய மலை, கல்வாரி மலை. எல்லா மலையை விட உங்கள் மலை உயர்ந்தது. எல்லா மலைகளும் அதற்கு கீழே தான் உருண்டு வந்தாக வேண்டும். ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பர்வதமாய் இருக்கிறீர்கள். உங்கள் பர்வதம் கொடுமுடியிலே இருக்கிற இயேசுவோடு பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை பரலோகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, பூமியிலே ஸ்தாபிக்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கை பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். நான் பரலோகத்துக்குரியவன். Come on, hallelujah. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய பர்வதமே, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய ஆலயம்? நல்ல பெருமையா சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்களேன், நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா சொல்லலாமே, சந்தோஷமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் மத்த பக்கத்தில் இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் எப்படி தெரியுமா இருப்பேன்? கம்பீரமாய் இருப்பேன். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே வாசமாய் இருப்பதையே, தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் சொல்லுங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம், ஒரு உறவு, அப்பாக்கும் உங்களுக்குள்ள உறவு. ஹல்லேலூயா. அவருடைய குமாரனையே உங்களுக்காக அனுப்பி கொடுத்திருக்கிறார். அந்த குமாரன் நிமித்தமாக நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எதிராக எழும்பின எந்த மலைகள் இருந்தாலும் அந்த மலைகளுக்கு மேலாக உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்து நீங்க சொல்ல முடியும், எல்லா மலைகளுக்கு மேலாக உங்கள் மலைகளை, உங்கள் பர்வதத்தை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போகல. என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், எனக்கு வாக்கு பண்ணினவர், என்னை நடத்துகிறவர் சொல்லுகிறார், நிச்சயமாக ஜாதிகள், எல்லா ஜாதிகள் தேவ சபையை, தேவ மக்களை பார்த்து ஓடி வருவார்கள். ஓடி வருவார்கள். எப்பேற்பட்ட மனிதரும் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் சபையை கர்த்தர் மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். இக்கல்லில் மோதுபவன் அவன் நொறுங்கி போய் விடுவான். இது அவன் மேல் விழுந்திடுமோ அவன் நசுங்கி எழுந்திடுவான். இக்கல்லில் மோதுபவன் அவன் நொறுங்கி போய் விடுவான். இது அவன் மேல் விழுந்திடுமோ அவன் நசுங்கி எழுந்திடுவான். ஆண்டவர், என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ எல்லா மலைகளை, எங்கெல்லாம் மலைகளை பார்க்குறீங்களோ அது மேலே போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க, ஆராதிக்கிறாங்க, பலியிடுறாங்க, எதோ செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் பர்வதமாகிய ஆலயம் எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தி வைக்கப்படும். எந்த மனிதன் எதை நமஸ்காரம் பண்ணி அல்லது உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவன், உங்களை நடத்துறவன் எவ்வளவு பெரிய பலசாலி ஆளா இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவனை விட பெரியவர். உங்கள் அழைப்பு அவனோட பெரிய அழைப்பு. அவன் என்னைக்காக சம்பாதித்து சேர்த்து வைத்து உல்லாசமாக இருக்கிறான். நீங்களோ ஒரு புதிய வாழ்க்கைக்காக, ஒரு நித்திய வாழ்க்கைக்காக இந்த பாடுகள் வழியாய், உபத்திரங்கள் வழியாய், நெருக்கங்கள் வழியாய் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே நிச்சயமாக எல்லா மலைகளுக்கு முன்பாக, உங்கள் மலைகள் முன்பாக எல்லா மலைகளும் கீழே தாழ விழுந்து போகும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்றால் நீங்கள் சுகித்திருக்கிறவர்கள், எருசலேமை நேசிக்கிற நீங்கள் சுகித்திருக்கிறவர்கள், உங்கள் வலதுகையின் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாம் வசனம் வாசிக்கும் பொழுது மூன்றாம் வசனம் சொல்கிறது, திரளான, எல்லாரும் வாசிக்கலாமா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் வாருங்கள்.
வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. திரளான ஜனங்கள் புறப்பட்டு ஹalleluya. I saw that hallelujah. உங்களுக்கு முன்பாக ஒரு திரள் கூட்ட சேனை, ஒரு திரள் கூட்ட சத்துரு எழும்பினால் அதற்கு மேலாக ஒரு திரளான கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற சேனையை கர்த்தர் முறியடிப்பார், கர்த்தர் விரட்டுவார். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சகோதரனே, சகோதரியே, கணவனே, மனைவியே, பிள்ளைகளே, உங்களை அழைத்தவர் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார். இந்த மலை எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தன்னை வழி நடத்துவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என் ஜெபம் இதுதான். ஒரு நாள் என் கண்ணீர் இதுதான். ஹalleluya. எந்த இடத்துல நான் போனாலும் சரி, போற வழியெல்லாம் நான் என் கண்களை கண்ணீர் தான் இருக்கும். என் கண்ணீர் கசிஞ்சிட்டே இருக்கும். நான் ஆண்டோட பிரசன்னத்தில் இருந்துட்டே இருப்பேன். எங்கே போயினாலும் ஒரு 5 நிமிஷத்தில் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தையே கர்த்தர் அப்படி அழ வச்சிருவாரு. இதெல்லாம் ஏன் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், கர்த்தர் ஒரு விசேஷமான அழைப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் தேசத்தில் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய கிரௌடை கொண்டு வந்து நீங்கள் அந்த பிரசனத்துக்கு கொண்டு போகிறது பெரிய விஷயம். இது அவர், இந்த நம்ம அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தேவன் உள்ளே இருந்து வேலை செய்கிறார். ஹalleluya. ஏதோ அந்த சமயத்துக்கு போய் ஜோ பண்ணி ப்ரிப்பேர் ஆகி போகிறதில்ல. வாழ்க்கையெல்லாம் நிறக்கிற நேரமெல்லாம் அதுதான். பகல் நேர பாடல் அவ்வளோதான், இரவு நேர கனவு அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த நேரத்தில் உங்களை பயன்படுத்த முடியும். சத்துரு எந்த நேரத்தில் எழும்புவான், எந்த ராத்திரி வருவான், எந்த நேரத்தில் பிரச்சனை எழும்புவான் சொல்ல முடியாது. ஆனால் நீங்க எருசலேமுக்குள்ள இருந்தீங்கன்னா, ஓ, உங்கள் வலதுகரம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எருசலேமுக்கு இருந்து பாருங்க, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நமது கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒருவேளை ஊழியம் செய்ய தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஊழியம் செய்ய வைக்க விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கு ஒருவேளை எப்படி சொல்றது தெரியாம இருக்கலாம், அதற்காக ஒரு பயிற்சி கொடுத்திருக்காரு. அதுல மாத்திரம் ஆசையா வாஞ்சியா அதுல முழு கவனத்தில் செலுத்தி இந்த எருசலேமின் வாழ்வை நான் சுகிப்பேன், ருசிப்பேன், அதற்காக அர்ப்பணிப்பேன் சொல்லி அர்ப்பணித்தில் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு திரளான மக்களுக்கு மகிமையான சாட்சியா வைப்பார், ஐஸ்வர்யமான வைப்பார். உங்களிலிருந்து பொருளாதாரங்கள் புறப்பட்டு அநேகருக்கு போகும். ஆமென். கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்காரு இந்த ஊழியத்துல. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. மீண்டும் சொல்றார், திரளான ஜனங்கள், இது நீங்களே வச்சுக்கோங்க, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும். நீங்க தான் கர்த்தரின் பர்வதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த கர்த்தரின் பர்வதத்தை குறித்து நான் சொல்ல விரும்புறேன். மோசே ஆண்டவர் பேசின ஓரேபில பேசினார்ல, அது பேச போறோம் நம்ம. ஆமென். ஹalleluya. தமது வழி ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டு அநேகருக்கு ஆண்டவரை போதிக்க வைப்பார். விசுவாசம் நல்ல கையெழுத்து சொல்லுங்க. என்னுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதான் சொல்லுது பாருங்க. அதான் பாருங்க, சீயோனில் இருந்து வேதமும். நீங்க எருசலேமா யாரு சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. நான் எருசலேம். சியோன் யார்? சியோன் எருசலேம் அப்படியே ஒண்ணாதான் இருக்கலாமே. சியோன், நான் சியோன். எனக்குள்ள இருந்து வேதம் இருக்கிறது, எனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும். அப்ப நீங்க குட்டி தேவனாய் இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. பெரிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், குட்டி தேவன் பூமியில இருக்கீங்க. உங்களுக்கு இருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. தைரியமாய் சொல்லுங்க, நான் சுதந்தரிப்பேன், நான் விடுவிப்பேன். என்னை பார்த்து என்னை தேடி ஒரு திரள் கூட்டம் வருகிறது. நம்புறீங்களா? நம்புங்க, நம்புங்க. அதை பாருங்க. வேற யாரையும் பார்க்காதீங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்கள் ஊழியத்திலே பயன்படுத்துவது உண்மை. கர்த்தர் ஊழியத்தை பயன்படுத்த முடியும். உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எருசலேமா இருக்கிறீர்கள். எருசலேமை வாழ்வை தேடி வருகிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உங்களை தேடி வருகிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya.
3ஆம் வசனம் ஏசாயால பாரு என்ன சொல்றோம். ஏசாயா 3, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் ஐயோ சொல்லுங்க நடந்து வருவார். ஏங்க இப்படி அவனமா இருக்கீங்க? தம்பி வாயை திறந்துருங்க தயவு செய்து. நீங்க ஏதோ ஏதோ மாதிரி இருக்காதீங்க. வேத நீங்க வாசிக்காதனால வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. சகோதரிகளே, ஒரு போன்ல பேசினா அல்லது ஒரு ஆள்கிட்ட பேசினா எப்படி பேசுவீங்க? தேவ சமூகத்துல வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க இனி இங்கே கூச்சப்பட்டுட்டு வெட்கப்பட்டுட்டு நீங்க எப்படியா இருந்தீங்கன்னா கர்த்தர் எப்படி மகிமைப்படுவா? தேவ பிரசன்னத்துல நீங்க வெட்கப்படவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. மென்மையா சாதுவா பிரசன்னத்துல இருந்து நான் அதான் சொல்றாரு. நீங்க எப்படி எடுக்கிறது தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்காரு. இது உங்களுக்குள்ள எப்படி போகும் தெரியல. எனக்கு நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், உதிக்கிற என் ஒளிநடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. பல ராஜாக்களை நான் பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில். பல ராஜாக்களை வந்தது பார்த்துட்டேன், பல தலைவர்களை பார்த்துட்டேன், என்னோட வந்ததை பார்த்துட்டேன், என் காலை தொட்டு கும்பிட்டதை பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க? எல்லாமே ரெக்கார்டு இருக்கு. அதனால சொல்லுகிறேன், இந்தியாவுக்கே துணை ஜனாதிபதியா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது உங்கள் பாதங்களுக்கு கீழே வருவார்கள் அவர்கள். அது ஒண்ணு போதுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் வாழ்த்தினால் என்ன, வாழ்த்தாவிட்டா என்ன, உங்களை அங்கீகரித்தால் என்ன, அங்கீகரிக்காவிட்டால் என்ன, தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை பிந்தின வாழ்க்கை இருக்க கூடாது, முந்தி வருகிற வாழ்க்கை இருக்க வேண்டும். பிந்தினோர் முந்தினோராய் மாறின காலத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கான ஸ்தானத்தை, உங்களுக்கான அபிஷேகத்தை, உங்களுக்கான அழைப்பை உறுதியாக வைத்துக் கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புங்கள். கர்த்தர் உங்கள் முன்னணியிலே கடந்து போவார். கர்த்தர் உங்கள் முன்னணியிலே கடந்து போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபரரரபோ. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சுற்றிலும் இருக்கிற கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி ஹல்லேலூயா உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து ஹல்லேலூயா. நீங்க நினைச்சீங்க ஏதாவது அங்க ஹாஸ்டல்ல போட்டுடலாம், அங்க படிக்க வைக்கலாம், சொந்தக்கார வீட்டில் விட்டுடலாம், இந்த காலேஜில் சேர்த்துலாம், கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கும், அப்படியா இப்படியா இருக்கணும். கர்த்தர் பார்த்தாரு, ஏய் சும்மாரு, உன் குமாரர்கள் உன் குமாரத்தைகள் உன் அருகிலே வளர்க்கப்படுவார்கள். நிறைவேறிச்சா இல்லையா சொல்லுங்க? நிறைவேறிச்சா இல்லையா சொல்லுங்க? நிறைவேறிச்சா இல்லையா சொல்லுங்க? நான் ஒன்று நினைத்தால் அவர் ஒன்று செய்வார், நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்வீர், எல்லாம் நன்மைக்கு தானே. ஓ எல்லாம் நன்மைக்கு தானே. ஆமென். நான் எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன். ஃபின்னியும் சன்னியும் அமெரிக்கா அனுப்பிச்சிடணும், யூகே அனுப்பிச்சிடணும், நிறைய வாய்ப்புகள். எவ்வளோ பேர் என்ன அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், பண்ணிடுறோன்னு பிடிச்சி தள்ளி தள்ளி பார்த்தேன். 2 பேர் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் நிறைவேறுகிறது, உன் பிள்ளைகள் உன் அருகிலே வளர்க்கப்படுவார்கள். உலகம் மோசமாக இருக்கு. பிள்ளை விட்டு வெளியே போயிட்டான், என்ன நடக்குன்னு தெரியல, பயமாக இருக்குது. பிள்ளைகள் போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வரணும், சுகமாக வந்துடணும், அவங்க தன்னை பாதுகாத்து வந்துடணும், பெண் பிள்ளைகள் பத்திரமா வந்துடணும். ஐயோ என்ன நடக்குன்னு தெரியல, எங்க நடக்குன்னு தெரியல. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்கள் அருகிலே வைத்திருக்கிறார். இதுதான் எங்க ஜெபம், இதுதான் எங்க ஜெபம். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் ஏசாயா 6. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆண்டு உங்களை உற்சாகப்படுத்துறாரு அல்லது என்ன தைரியப்படுத்துறாரு பாருங்க. அப்பொழுது நீ அதை கண்டு உன் இருதயம், எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை. ஏன் அவசரம் சொல்கிறது? கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்திலே சேர்க்கப்படும், நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை மகிமையின் ஆலயமாய் வைத்திருக்கிறார். உங்கள் கடாக்களை மகிமையின் ஆலயமாய் வைத்திருக்கிறார். உங்கள் வருமானங்களை, உங்கள் வாகனங்களை, உங்களுக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தரே முன்னின்று நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. திரளான ஒரு கூட்ட ஜனம் உங்கள் பக்கமாய் திருப்பப்படும். எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ, நிந்திக்கப்பட்டீர்களோ, எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையாய் வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ, உங்களை அழைத்தவர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22 சொல்றார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான்
ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். போதும் 10 வருஷம் வெயிட் பண்ணது, 15 வருஷம் வெயிட் பண்ணது, 8 வருஷம் வெயிட் பண்ணது, 13 வருஷம் வெயிட் பண்ணது, 3 மாசம் வெயிட் பண்ணது. போது கர்த்தர் சொல்றாரு, தீவிரமாய் செய்கிற நேரம் எருசலேமுக்கு வந்திருக்கிறது. தீவிரமாய் செய்கிற நேரம் சபைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் தீவிரமாய் செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் செயல்பட்டால் தேவன்